ஆசியாவின் தூய்மையான கிராமம் நம்ம இந்தியாவில் தான் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான மேகாலயாவில் இருக்கிற சின்ன கிராமம் தான் மாவ்லினாங். ஆசியாவின் தூய்மையான கிராமம் என இந்த கிராமம் அழைக்கப்படுகிறது. ஆனா இந்த கிராமத்துக்கு நீங்க சண்டே மட்டும் சுற்றுலா போக முடியாது. டூரிஸ்டுகளுக்கு தடை விதிச்சிருக்காங்க. அது ஏன்? இந்த கிராமத்தோட தூய்மையின் ரகசியம் என்ன? இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். மேகாலயாவின் கிழக்கு காசி ஹில்ஸ் மாவட்டத்தில் இருக்கிற இந்த கிராமத்துக்கு கடந்த 2003 டிஸ்கவர் இந்தியா இதழ் ஆசியாவின் தூய்மையான கிராமம்ங்கிற பட்டத்தை கொடுத்தாங்க. அதுக்கு பிறகுதான் மாவ்லினாங் பிரபலமாச்சு. இந்த கிராமத்தில் வெறும் 600 பேர் வசிக்கிறாங்களாம். ஆனா ஒவ்வொரு சனிக்கிழமையும் 1000 பேர் வரையிலான சுற்றுலா பயணிகள் அந்த கிராமத்துக்கு வர்றாங்களாம். இங்க இருக்கிற காசி பழங்குடியின மக்கள் தங்களோட கிராமத்தை ஒரு கோயில் மாதிரி சுத்தமா வச்சிருக்காங்க. சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வர எல்லாரும் தினமும் தெருக்களை கூட்டி குப்பைகளை மூங்கில் கூடைகள்ல சேகரிச்சு அதை உரமா மாத்துறாங்க. அதோட தெரு ஓரங்கள்ல அழகான செடி மரங்களை வளர்க்குறாங்க. தூய்மையை பராமரிப்பது இங்குள்ள மக்களின் பழக்கமாகவே மாறி இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட கிராமத்துக்கு வர்ற டூரிஸ்டுகளுக்கு ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஏன் தடை விதிச்சாங்க? அதுக்கு சில முக்கிய காரணங்கள் இருக்கு. இங்கு இருக்கிற மக்கள் பெரும்பாலானோர் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுபவர்கள். 100% கிறிஸ்தவர்கள். ஞாயிற்றுக்கிழமை அவங்க சர்ச்சுக்கு போய் பிரேயர் பண்ணவும் குடும்பத்தோட ஓய்வாவும் நிம்மதியாகவும் இருக்க விரும்புறாங்க. அதோட ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அங்க இருக்கிற ஹோட்டல்கள், கடைகள், பொது கழிப்பறைகள் எல்லாமே மூடப்பட்டிருக்கும். அதனால அன்னைக்கு வர டூரிஸ்டுகளுக்கு எந்த வசதியும் கிடைக்காது. மேலும் தினமும் ஆயிரக்கணக்கான டூரிஸ்டுகள் வர்றதால கிராமத்தோட அமைதியும் இயற்கையும் பாதிக்கப்படுது. அதனால வாரம் ஒரு நாள் கிராமத்துக்கு ரெஸ்ட் கொடுக்க மக்கள் இந்த முடிவை எடுத்திருக்காங்க. ஒருவேளை நீங்க ஞாயிற்றுக்கிழமை அங்க இருக்கணும்னு நினைச்சா சனிக்கிழமையே அங்க போய் ஹோம் ஸ்டே புக் பண்ணி தங்கிடலாம். அப்படி தங்குறவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தடை கிடையாது. ஆனா அன்னைக்கு காலையில வந்துட்டு சாயங்காலம் கிளம்புற டே ட்ரிப்பர்களுக்கு மட்டும் முழு தடை அமல்ல இருக்கு. இந்த கிராமத்துல பிளாஸ்டிக் பயன்பாட்டுக்கு முற்றிலுமா தடை விதிக்கப்பட்டிருக்கு. அதே போல பொது இடங்கள்ல புகைப்பிடிக்கவும் தடை இருக்கு. மீறினா கடுமையான அபராதம் விதிக்கப்படுதாம். இயற்கையும் தங்களோட கலாச்சாரத்தையும் காப்பாற்ற இந்த மக்கள் எடுத்திருக்கிற இந்த முடிவு உண்மையிலேயே பாராட்டத்தக்கதுதான்.